மார்னிங் சார். பம்ப் மேனுஃபேக்சரிங்கு. இது வந்து பண்ணாக்கா பியூர் காப்பர் பம்ப் பண்ணியிருக்கோம். 300 ஜிபிடி இதனுடைய கெப்பாசிட்டி. 24 ஹவர்ஸ் கண்டினியூவா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 இயர் வந்து பீஸ் டு பீஸ் கேரண்டிஸ் வரும். பம்பினுடைய வெயிட் வந்து பண்ணாக்கா 2 கேஜி 550 கிராம் பம்பினுடைய வெயிட்ஸு. திஸ் ஆல் ஓவர் வந்து பார்த்தோன்னாக்கா இன்னைக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணாங்க இம்போர்ட் மெட்டீரியல்ஸ். பட் இம்போர்ட்லயும் ஒரு மனிதன் தான், தமிழ்நாட்டில் இருக்கும் மனிதன் தான். பட் இம்போர்ட்டை விட வந்து பார்த்தோன்னா 100 மடங்கு வந்து குவாலிட்டியா வந்து நம்ம இந்தியனுடைய ப்ராடக்ட் வந்து எல்லாருமே லைக் பண்றாங்க. இதுல வந்து பார்த்தோன்னாக்கா ஆல் ஓவர் வேர்ல்டு கம்பேர் திஸ் மை பம்ப் இஸ் பெஸ்ட் குவாலிட்டி கஸ்டமர் கேர் மெட்டீரியல் ஓசோன் HTO கம்பெனிஸ். சேலம்ல இருக்கு. திஸ் வந்து இன்லைன் ஃபில்டர்ஸ். இன்லைன் ஃபில்டர்ஸ் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து ஆக்டிவேட் கார்பன் சொல்லுவாங்க. இந்த கோகனட் செல்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து இது பண்றோம். உங்களுக்கு 1100 IV. இதனுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர்னுடைய டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். வாட்டர்னுடைய கலர் வந்து சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாட்டர்னுடைய டேஸ்ட் அண்ட் கலர்ஸ் இது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓன் மேனுஃபேக்சரிங். இந்த ட்ரேடிங்ல வந்து பண்ணாக்கா என்ன பிராண்ட் வேணாலும் நம்ம பிராண்ட் பண்ணி கொடுப்போம். கம்பெனி நேம்ஸ் வந்து ஓசோன் HTO சார். இது வந்து காப்பர் ஃபில்டர்ஸ். காப்பர் ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அல்கலைன் ஃபில்டர்ஸ். அல்கலைன் ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பாடியினுடைய பிளட்னுடைய லெவல் வந்து 7.5 pH லெவலில். இப்போ நம்ம வந்து இது அல்கலைன் நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்றதால pH லெவல் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். இது வந்து நியூவா இப்போ பண்ணியிருக்கோம். இது வந்து பண்ணா வாட்டர் லெவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து வாட்டர் சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேங்க்ல வந்து தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா வெளியில நிறைஞ்சு வராது, ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா லோ வோல்டேஜ் வந்தாலும் ஆஃப் ஆயிடும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் ஆஃப் ஆயிடும். கரெக்டான பவர் வந்து ரன் ஆகும். இதனால மோட்டர் சேஃப். ரெண்டாவது பார்த்தா ஃபுல்லா டிஜிட்டல் மாடல்ல பண்ணிருக்கோம். டிஜிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க்ல போய் நீங்க தண்ணி திறந்து பார்க்க தேவையில்ல. லைட் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் தெரியும். உங்க 1000 லிட்டர் இருக்குன்னா 250 லிட்டர்ஸ், 500 லிட்டர்ஸ், 700 லிட்டர்ஸ்னு வச்சுட்டு செட்டிங்ஸ்ல இருக்கும். இது வந்து அட்வான்ஸா பண்ணிருக்கோம் சார். வாட்டர் சேவ் கம்ப்ளீட் ஆகும். இது வந்து யூவி சொல்லுவாங்க. வாட்டர்ல இருக்க பாக்டீரியா வந்து SSCV. இது 304. கஸ்டமர்ஸ் வாங்கும்போது பார்த்தா 304 பார்த்து வாங்கணும். லோக்கல் ஐட்டம் வாங்கினா துரு பிடிச்சிடும். துரு பிடிச்ச தண்ணி நம்ம குடிக்கும்போது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த 304 நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் ஓசோன் HTO பிராண்ட்ல. இதுல என்னன்னாக்கா நம்ம தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து டெத் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து மெமரின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து RO அப்படின்னு சொல்லுவோம். ROன்றது மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் சிஸ்டம். தண்ணியோடைய வந்து பார்த்தோன்னா பம்பினுடைய ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் பியூர் வாட்டரா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கட்டுங்களா? நம்ம வந்து ஓசோன் HTO கம்பெனி இப்போ ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல் பிராண்டர்ஸ், மெமரின், பம்ப்ஸ், ஃபிட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஓகே சார், தேங்க்யூ.